அவரிடத்திலே இரு குணங்கள் அடங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் புகழுக்குரிய நற்குணங்கள் என்றால், மறுபக்கம் இதழுக்குரிய துர்குணங்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வின் வெற்றி மட்டிலுமல்ல, அவருடைய இன்மை மறுமையினுடைய கண்ணியமும் அந்தஸ்தும் மரியாதையும் எவ்வளவு பெரிய பட்டதாரிகளாக அறிவாளியாக இருந்தாலும் அவர்களுடைய குணங்களை கொண்டுதான் அவர் புகழுக்குரியவராகவும் எதிர்க்குரியவராகவும் ஆகிறார் என்பதை நாம் நிதர்சனமாக காண முடியும். சுருங்க சொல்ல வேண்டுமேயானால், ஒரு மனிதனுடைய வெற்றியையும் தோல்வியையும் கண்ணியத்தையும் இழிவையும் தீர்மானிக்கும் இடத்தில் நற்குணங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான ஒன்றல்ல. இதோட